எழுத்தாளர் மாயன் மொழிபெயர்த்த என் கதைகளை சொல்வதற்காக எனும் நூல் வெளியீடு இன்றைய தினம் வவுனியா பொது நூலகத்தில் இடம்பெற்றிருந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். என் கதைகளை சொல்வதற்காக இந்த நூல் 80 பக்கத்தில் வந்திருக்கின்ற 30 கவிதைகளை தாக்கியிருக்கின்ற மிகவும் கனதியான வேட்கூடின ஒரு புத்தகம். இவரே தனக்கு மாயன் என்று பெயர் வைத்துக் கொண்டார் என்பதை பற்றி கூட நான் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு தெரியாது செய்ய வேண்டி இருக்குது. இப்போ மதிப்பீட்டுல எப்படி இவரில் இருக்கிற போயம்ஸை கலெக்ட் பண்ணினவர் அதில் இருக்க போயிருக்கிற வேல்யூ என்னது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் புக்கிட்டு புத்தகத்தில் பொதுப்படையில் இஸ்லாமியர்களை பெற்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அப்படியே இந்த புத்திஸ்தான் பற்றி வாசிக்கல இதெல்லாம் கேட்கும்போது இதை மீடியா காட்டியிருந்தா அந்த ஒரு அப்படி ஒரு இமேஜே பில்ட் ஆயிருக்கு. அது உலகம் என்ற மாதிரி ராவணன் தமிழ் மூதாதையர் சொல்றது என்றது ஒரு நாடு இல்லை, அமெரிக்காவுடைய ஒரு நாடு வந்து சொல்லி அந்த ஒரு செய்தி வந்து அதை பற்றி நம்ம யோசிக்கணும். உண்மையில 48ஆம் ஆண்டு தான் அந்த ஸ்ரீலண்ட நாடை உருவாக்குறதா சொல்லப்படுது. அது பைபிள்ல இருக்கிற கதையை அடி வச்சு அந்த நாடு உருவாக்குறதுக்கு இந்த முதலாளித்துவ நாடுகள் அதை எங்களை எப்படி காலனித்துவம் பிரித்தானியா வச்சிருந்தோ அதே மாதிரி தான் அந்த பாலஸ்தீனத்தை வந்து வச்சிருந்த நேரம் அந்த 48ஆம் ஆண்டு 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டு போனது பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும். அதுல இஸ்ரேலுக்கு அதிகமான நிலத்தையும் பாலஸ்தீனத்துக்கு குறைவான நிலத்தையும் கொடுத்தது. அதுல இருந்து தொடங்கப்பட்ட அந்த சண்டைகள் நடந்து கொண்டேதான் இருக்கு. வரலாற்று ரீதியா எப்பயுமே பிரச்சனை அந்த நாட்டில். அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்காக தன்னை குழு தலைவராக நிலைநிறுத்தி அவர் 15 பேர் தூக்கில போடுறாங்க. அந்த 15 பேர்ல ஒரு ஆளாக இவர் மரணிக்கிறார். அவருடைய இந்த தாய் என்ற கவிதை, இந்த தாய் என்ற கவிதைக்குள்ள போகவே தேவையில்லை என்ற ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது. காரணம் தாய் என்ற சொல்லி எங்களுக்கு அவ்வளவு. ஏன் இந்த வேலையை செய்கிறோம்? ஏனென்றால் நான் சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன். எனக்கு சுதந்திரம் வேண்டும். இது ஒன்றுதான் என்னை இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த சுதந்திரத்திற்காக நான் என்னுடைய உயிரையும் விலையாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அது சரியா பிள்ளையான்றதை பற்றி எல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. போர், அதனுடைய கொடுமைகள், வழிகள், இழப்புகள், மனித அவலங்கள் இவற்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனால் எங்களைப் போல இன்னும் பல நாடுகளில் இந்த அவலங்களை சந்தித்திருக்கிறார்கள், அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள் என்பது இந்த நூல் எங்களுக்கு கூறுகின்றது.